அவர் வந்து திருமணம் முடித்தது இந்தியாவில் இருக்கிற ஒரு பெண்ணு. இப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவில் செட்டில் ஆகிறோம். அப்போ அவருக்கும் துவல் எடுக்கலாமான்னு கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டேங்க. ஆனால் இப்போ சம்பவங்கள் சிலது நடந்திருக்குது. இந்த ஆதர் சேக்லாக் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கெல்லாம் வந்து ஜனாதிபதி வரைக்கும் போய் அல்லது மினிஸ்டர் அளவில் அந்த அப்ரூவல் எடுத்து பிஸ்னஸ் கேட்டகரிக்குள்ள அவங்க வந்து டுவல் சிட்டிசன்ஷிப் எடுத்திருக்கிறாங்க. இந்த உடனே பர்த் சர்டிஃபிகேட் பதிஞ்சிருப்பீங்க. 5-10 வயசுக்குள்ளே பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கணும். அந்த 5(2) என்ற ஒரு டாக்குமெண்ட் ஒன்று இருக்குது. அதாவது 5வது சட்டத்தில் 2வது சரத்தின்படி ஒரு காசு போட்டு காட்டாமல் அந்த லேண்டை சொத்தை வச்சு எடுக்கிறார்கள். ஏன் அது 3 மாதத்துக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த லேண்டை நீங்கள் பழசாக இருந்தால் அதை அதுக்கு பிறகு வித்திருக்கலாம் தானே. அப்போ அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், பார்த்ததுக்கு பிறகு இங்கே இருந்து உங்களுக்கு திருப்பி இமெயில் வரும். அதனால தான் வெளிநாடுகளில் டுவல் சிட்டிசன் அப்ளிகேஷனை கொடுக்கறதுக்கு எங்களுடைய ஆட்கள் தயங்குறது. இப்போ நிறைய பேர் யூரோப் கண்ட்ரீஸில் இங்கே இருந்து போய் குடியேறும்போது என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், பேருகளை மாற்றி கொடுத்திருக்கணும். யூரோப்பில் அப்படி நடைமுறை இருந்தது முந்தி, எனக்கும் ஞாபகம் இருக்குது. அதாவது பேருகளை மாற்றி கொடுத்துட்டு பிறகு கேஸ் அக்செப்ட் பண்ண விட்டு ஒரிஜினல் பேரை கொடுக்கலாம். இப்போ அதான் சொல்கிறேன், திடீரென்று இந்த வீடியோ பார்க்குறாக்களுக்கு குழப்பமாக இருக்கும், இவர் என்னத்தை பற்றி கதைச்சு கொண்டு போகிறாருன்னு சொல்லி. ஏற்கனவே என்னுடைய சேனலில் இருக்கிற 2-3 வீடியோக்களோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. அப்போ இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு வணக்கம் அன்பு உள்ளங்களே, நான் ரஜீவன். ஏற்கனவே என்னுடைய யூடியூப் சேனலில் இலங்கையில் இரட்டை குடியுரிமை எப்படி எடுக்கிறது என்று சொல்லி 2-3 காணொலிகள் பதிவேற்றம் செய்திருந்தேன். அந்த காணொலிகளில் இருந்தும் கூட சிலர் எனக்கு கால் பண்ணி இது இப்படியான்னு சொல்லி எல்லாம் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. கடைசியாக கூட ஒரு காணொலி தெளிவாக பதிவேற்றம் செய்திருந்தேன். அதுலேயும் கூட சிலருக்கு சந்தேகங்கள் இருக்கிறதா வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்னுடைய காணொலிகளை வந்து பார்த்து கொண்டு போகும்போது இடையில வந்து நீங்கள் ஓட விட்டு பார்த்தாலோ அல்லது உங்களுக்கு இந்த தகவல் தெரியும் என்று நினச்சிக்கொண்டு நீங்கள் அங்கால தட்டி கொண்டு போனாலோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு முக்கியமான தகவல் விடுபட வாய்ப்பு இருக்கிறது. நிறைய சம்பவங்கள் நடந்துட்டுது என்றதால தான் இந்த காணொளி இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டி இருக்கிறது. இதில் வந்து நிறைய தகவல்கள் உங்களுக்காக நான் தர இருக்கிறேன். குறிப்பாக புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற தமிழர்களுக்கு இந்த காணொளி மிகவும் ஒரு பயனுள்ள காணொலியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதே சமயத்தில் என்னுடைய சேனலை வந்து இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால், இந்த யூடியூப்லேயே வந்து நான் என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தினுடைய அந்த பேரையும் தாரேன். நான் வந்து ரஜீவன் ரவீந்திரன் என்ற பெயரில் ஃபேஸ்புக்லேயும் இதே மாதிரியான காணொலிகளை வந்து பதிவேற்றம் செய்யறேன்னா, நீங்கள் அங்கேயும் போய் ஃபாலோ பண்ணி வச்சுருந்தால் என்னுடைய காணொலிகள் நீங்கள் யூடியூப்பில் பார்க்காத நேரம் ஃபேஸ்புக்கில் வர நேரம் நீங்கள் அதிலையும் பார்த்துக்கொள்ளலாம். அல்லது இப்போ ஃபேஸ்புக்கில் தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துலையும் நான் யூடியூப்பினுடைய லிங்க் தாரேன். நீங்கள் யூடியூப்லேயும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்தால் ஏதாவது 2ல் ஏதாவது 1லையாவது என்னுடைய காணொலிகளை நீங்கள் தவற விடாமல் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரி, விடயத்துக்கு பாருங்கள். இப்போ இலங்கையில் இரட்டை குடியுரிமை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி ஆரம்ப கட்ட தகவல்கள் உங்களுக்கு தெரியலை என்று சொன்னால், அதே மாதிரி தான் இந்த யூடியூப் இந்த லிங்கை நான் தாரேன். அதாவது நான் ஏற்கனவே பதிவேற்றம் செய்திருந்த 2-3 காணொலிகள் இந்த லிங்க் தாரேன். நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த வீடியோ முடியக்குள்ளே உங்களுக்கு வெறும் டிவியில் பார்க்குற ஆட்களுக்கு அப்படி வருதா இல்லையான்னு எனக்கு தெரியலை. நான் பார்த்துருந்தேன்னா வரல. உங்களுக்கு அப்படி வந்தால் நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி ஃபோனுக்குள்ளால போய் தேடல் என்று சொல்லி என்னுடைய யூடியூப் சேனலை கண்டுபிடிச்சு அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தா உங்களுக்கு அந்த தகவல்கள் கிடைக்கும். அப்போ நான் இடையில இருந்தே இந்த தகவல்களை சொல்லி கொண்டு போகிறேன். இப்போ ஆரம்பத்தில் இருந்தே சொன்னால் திடீரென்று அதாவது பார்த்து கொண்டு இருக்கிற ஆக்களுக்கு குழப்பமாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன தகவலை சொல்கிற மாதிரி போயிடும். இப்போ பேங்க் டிபாசிட் காட்டி டுவல் எடுக்கலாம் என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இப்போ பேங்க் டிபாசிட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ 3 வருஷத்துக்கு லாக் பண்ணணும், 25 லட்சம் காசை போட்டு 3 வருஷத்துக்கு லாக் பண்ணணும் என்று சொன்னால், நீங்கள் இன்றைக்கு காசை போட்டே நாளைக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். பேங்க் உங்களுக்கு லெட்டர் தருமா இருந்தால் நீங்கள் அந்த லெட்டரை காட்டி அப்ளிகேஷனுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு பிறகு உங்களுடைய வைஃப் பிள்ளைகள் எத்தனை பேரையும் உள்ளுக்கு நீங்கள் கொண்டுடலாம் 21 வயசுக்கு உள்ளே என்று சொன்னான். அப்போ இதுக்கு என்னோட ஆக்கள் கேட்டுது, ஆனால் 3 வருஷமாக காசு போட்டு இருக்கணுமா, 3 வருஷமாக பேங்கில் காசு இருக்கணுமாண்டு. அப்படி இல்லை, நான் அதை கடந்த காணொலிகள்லேயே தெளிவாக சொல்லியிருக்கிறேன். 3 வருஷமாக காசு இருக்க வேணுமென்ற அவசியம் இல்லை, அதாவது முன்னுக்கு. ஆனால் நீங்கள் என்ன டேட்டில் நீங்கள் அந்த காசை கொண்டு டிபாசிட் பண்ணுறீங்களோ, நீங்கள் அப்ளிகேஷனை கொடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு டுவல் கிடைச்சிடும். 1 வருஷத்துக்குள்ளே எல்லா ப்ரொசீஜருமே முடிஞ்சு நீங்கள் இலங்கையின் மீண்டும் குடியுரிமையை எடுத்துருவீங்கள். ஆனால் அதுக்கு பிறகும் உங்களோட காசு பேங்கில் தான் பத்திரமா இருக்கும். 3 வருஷம் கழித்து போய் நீங்கள் அந்த லெட்டரை காட்டினா மட்டும்தான் பேங்க் அந்த காசை உங்களுக்கு திருப்பி தரும். அப்படி இல்லாட்டி நீங்கள் டுவல் சிட்டிசனை வித்ட்ரோ பண்ணிட்டேன்னு சொல்லியாவது லெட்டரை காட்ட வேணும். ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் அந்த இடத்துல இருக்கும். அப்போ பேங்க் டிபாசிட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பேங்கில் நிறைய நாளாக காசு இருக்கணுமென்ற அவசியம் இல்லை. அதே நேரத்தில் NRFC மாதிரி ஒரு அக்கௌண்ட் தான் நீங்கள் திறக்க வேண்டி வரும். ஆனால் ரூபாயில் திறக்க வேண்டி வரும்.
அது நீங்கள் பேங்கோட கதைச்சு அதை செய்யலாம். அப்போ காசு வந்து நான் இந்த இடத்துல சொன்ன மாதிரி ஏற்கனவே இருக்கணுமென்ற அவசியம் இல்லை. நீங்கள் கொண்டு வந்து இந்த இடத்துல போடலாம். அதுவும் நீங்கள் அங்கே இருந்து டொலஸாக கொண்டு வரணுமாண்டெல்லாம் கேட்டுருந்தீங்க. அப்படி எல்லாம் இல்லை. இங்கே இருக்கிற காசை கூட நீங்கள் போட்டு காட்டலாம். காசு இங்கே இருந்து வந்தது எப்படி இங்கே கொண்டு வந்தீங்கன்றெல்லாம் அந்த கேள்விகள் அந்த இடத்துல வராது. அடுத்தது ஸ்பவுஸ் கேட்டகரியில் டுவல் சிட்டிசன் அப்ளை பண்ணலாமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸ்பவுஸ் கேட்டகரி எப்படி என்று சொன்னால், கணவன் அல்லது மனைவி இலங்கையராக இருக்கிற பட்சத்தில், கணவன் அல்லது மனைவி வெளிநாட்டவராக இருந்தால் அவர்களுக்கு வந்து பெர்மனன்ட் விசா, பெர்மனன்ட் இல்லை ரெசிடென்ட் விசா வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிக்கப்பட்ட வருடங்களுக்கு. அது நீங்கள் அங்கே நேராக போய் ஆஃபீஸரோட கதைக்கிற கதையில் தான் அது இருக்குது. ஆனால் ஸ்பவுஸ் கேட்டகரியில் டுவல் சிட்டிசன் அப்ளை பண்ண இயலாது. அன்றைக்கு ஒரு அண்ணா கேட்டிருந்தார், தான் வந்து இலங்கையர், அவர் வந்து திருமணம் முடித்தது இந்தியாவில் இருக்கிற ஒரு பெண்ணு, இப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவில் செட்டில் ஆகிறோம், அப்போ அவருக்கும் டுவல் எடுக்கலாமான்னு கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டேங்க. ஆனால் ஹஸ்பண்ட் வந்து ஸ்ரீலங்கான்ற அடிப்படையில் அவருக்கு வந்து ரெசிடென்ட் விசா கொடுப்பாங்க. அதுவும் நீங்கள் அங்கே போய் கதைச்சா தானே, இந்த ஒவ்வொரு வருஷம் எடுக்காமல் பெர்மனெண்ட்டாக ஏதாவது வழி இருக்கான்ட்டு நேராக போய் கதைச்சு பார்க்க வேணும். அப்போ கண்டிப்பாக இப்போ ஃபாரினர்ஸை சில பேர் எங்களுடைய ஆக்கள் கட்டியிருக்கணும். அப்போ அப்படி திருமணம் முடிச்சிருக்கிற ஆக்கள் இங்கே கொண்டு வந்து அவைகளை கொண்டு வந்து இங்கே வாழ்கிறதா இருந்தால் கூட இதே நடைமுறை தான். அதையும் கவனித்து கொள்ளுங்கள். கடைசி வரைக்கும் ஸ்ரீலங்கா வந்து உங்களுக்கு, அதாவது நீங்கள் இலங்கையில் பிறக்காத பட்சத்தில் உங்களுக்கு இரட்டை குடியுரிமை தராது. இப்போ சம்பவங்கள் சிலது நடந்திருக்குது. இந்த ஆதர் ஷேக் கிளாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வரலாற்று தகவல்களை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ அவர்களுக்கெல்லாம் வந்து ஜனாதிபதி வரைக்கும் போய் அல்லது மினிஸ்டர் அளவில் அந்த அப்ரூவல் எடுத்து பிஸ்னஸ் கேட்டகரிக்குள்ள அவங்க வந்து டுவல் சிட்டிசன்ஷிப் எடுத்திருக்கிறாங்க. அப்போ அப்படியேப்பட்ட சம்பவங்களும் இருக்கிறது. அதுக்கு நீங்கள் பெரிய அளவில் தொடர்பு கொண்டு தான் நீங்கள் அதை செய்ய வேண்டும். சாதாரணமாக டுவல் சிட்டிசன்ஷிப் அப்ளிகேஷனில் வந்து அதுக்குரிய நடைமுறை இல்லை. அடுத்தது வந்து கிட்ஸ் அண்டர் 21 பர்த் சர்டிஃபிகேட் இல்லை 52 டாக்குமெண்ட்ஸ். ஓகே, இப்போ நான் ஏற்கனவே பதிவேற்றியிருந்த காணொலியில் தெளிவாக சொல்லியிருப்பேன். 21 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் டுவல் சிட்டிசன்ஷிப் உங்களோட சேர்த்து அப்ளை பண்ணலாம். 21 வயசுக்கு மேலே என்று சொன்னால் அவங்க தனித்தனியாக அப்ளை பண்ண வேண்டி வரும் என்று சொல்லி, இப்போ நிறைய நாளாக பிள்ளை பிறந்ததில் இருந்தே நாங்கள் பிள்ளைக்கு பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கல, எனி பர்த் சர்டிஃபிகேட் எடுத்து அதெல்லாம் பதிஞ்சு கொடுத்து நடைமுறைக்கு சாத்தியமா என்றெல்லாம் கேட்டிருந்தேன். நீங்கள் இப்போ நான் ஏற்கனவே சொன்னது தான், அதாவது தாய் அல்லது தந்தை இலங்கையராக இருக்கிற பட்சத்தில், பிள்ளை பிறக்கும் போது இலங்கையராக இருந்திருக்கிற பட்சத்தில் அந்த பிள்ளைக்கு இலங்கைக்குரிய உறுத்து இருக்குது. அது எப்போவுமே நீங்கள் அதை மீள பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு நீங்கள் இப்போ சின்ன பிள்ளையாக இருந்தால் பிறந்த உடனே பர்த் சர்டிஃபிகேட் பதிஞ்சிருப்பீங்க. 5-10 வயசுக்குள்ளே பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கணும். அந்த 52 என்ற ஒரு டாக்குமெண்ட் ஒன்று இருக்குது. அதாவது 5வது சட்டத்தில் 2வது சரத்தின்படி ஒரு டாக்குமெண்ட் ஒன்று எடுக்கணும். அதான் இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் டாக்குமெண்ட். அதுதான் 52 டாக்குமெண்ட் சொல்கிறது. இப்போ அந்த ரெண்டு டாக்குமெண்ட்டும் இருந்தால் டுவல் சிட்டிசனுக்கு அந்த பிள்ளையை நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனோட சேர்க்கலாம், அல்லது பிள்ளை தனியாகவும் அப்ளை பண்ணலாம். பர்த் சர்டிஃபிகேட்டே எடுக்கையில் பிள்ளைக்கு 20 வயசுக்கு உள்ள அல்லது 20 வயசு கடந்துட்டுன்னு சொன்னால் பர்த் சர்டிஃபிகேட் எடுக்காமல் நீங்கள் இந்த 52 டாக்குமெண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இவ்வளவு காலமும் என்னுடைய காணொலியில் தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்க. என்னுடைய காணொலியில் நான் இந்த பர்த் சர்டிஃபிகேட்டும் எடுக்க வேணும், 52 டாக்குமெண்ட்டும் எடுக்க வேணும் என்று சொல்லியிருந்தேன். நான் பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு 3 தொடக்கம் 6 மாதம் எடுக்கிறது. இந்த 52 டாக்குமெண்ட் அதுக்கு பிறகு தான் ஒரு 3 மாதம் கழித்து உங்களோட கைக்கு வரும். ஆனால் இப்போ நடைமுறை எப்படி என்று சொன்னால், இந்த பர்த் சர்டிஃபிகேட்டை ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு 21 வயசோ அல்லது அதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளோ, அதாவது 21 வயசுக்கு உள்ளேயோ மேற்பட்ட பிள்ளைகளாக இருந்தால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த 52 டாக்குமெண்ட்ஸ், அதாவது பர்த் சர்டிஃபிகேட் இல்லாமலே நேரடியாக அந்த சிட்டிசன்ஷிப் பேப்பரோடையே, அதாவது இலங்கை என்ற சிட்டிசன்ஷிப் பேப்பர், உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நான் அது என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு தெளிவாக அந்த இடத்துல சொல்லித்தார். அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்துட்டு உடனடியாக எடுக்கலாம். இல்லை நீங்கள் சாதாரணமாக எம்பசி மூலமாக அனுப்புகிறதா இருந்தால் 6-7 மாதம் எடுக்கும். உடனடியாக 3 மாதத்தில் எடுக்கலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் நேராக போய் இங்கே ஆஃபீஸில் கதைச்சா சில சமயம் அவர்கள் உங்களுக்கு அதை உடனடியாக செஞ்சு தர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களோட கதையிலையும் இருக்கிற ஆஃபீஸர்லேயும் தான் அது இருக்குது. அதை எடுத்துகிட்டு நீங்கள் அந்த பிள்ளையும் சேர்த்து அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். பர்த் சர்டிஃபிகேட் இருக்கணுமென்ற அவசியம் இல்லை. ஆனால் அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு தான் பர்த் சர்டிஃபிகேட் இருக்கணும் அவசியம் இல்லை என்று சொன்னால், நீங்கள் அந்த பர்த் சர்டிஃபிகேட்டையும் பதிஞ்சு எடுத்து வச்சா பின்னாடிக்கு நீங்கள் இந்த ஐசி எடுக்க, பிள்ளைக்கு பாஸ்போர்ட் எடுக்க கண்டிப்பாக பர்த் சர்டிஃபிகேட் தேவைப்படும். அப்போ அந்த இடத்துல கவனித்து கொள்ளுங்கள். அடுத்ததாக வந்து லேண்டை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு ஒரு அண்ணா கேட்டிருந்தார். லேண்ட் வந்து இப்போ லேண்டுன்ற டைட்டில் ரிப்போர்ட் வேணும், பெடிகிரே வேணும், லேண்டுன்ற வேல்யூவேஷன் வேணும். குறைஞ்சது லேண்ட் வந்து 1 கோடியாவது இருக்கணும்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்குறாங்க. எழுதப்படாத சட்டம் தான். குறைஞ்சது 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் உங்கள்கிட்ட லேண்டுன்ற வேல்யூவை வந்து நீங்கள்
பார்த்து கொண்டீங்கன்னா சரி. இந்த லேண்டின் வேல்யூவேஷன் எப்போ எடுக்கணும்னு சொன்னால் ரீசெண்டாக எடுத்ததாக இருக்க வேணும். இப்போ 3 மாதத்துக்கு பழசுன்னு சொன்னால் ஆஃபீஸில் வந்து அதை திருப்பி விடுறாங்க. அப்போ டைட்டில் ரிப்போர்ட், பெடிகிரி, உங்களோட தோம்பை வச்சு உங்களோட லேண்டுண்ட இந்த 3 டாக்குமெண்ட்ஸும் எடுக்க வேண்டி வரும். யாருன்னு சொன்னால் அந்த காசு போட்டு காட்டாமல் அந்த லேண்டை சொத்தை வச்சு எடுக்கிறார்கள். ஏன் அது 3 மாதத்துக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த லேண்டை நீங்கள் பழசாக இருந்தால் அதை அதுக்கு பிறகு வித்திருக்கலாம் தானே. அப்போ அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் 3 மாதத்துக்கு உட்பட்ட டாக்குமெண்ட்ஸாக இருக்கணும். அப்போ உங்களோட லோயர் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஹெல்ப் பண்ணுவார். அப்போ லேண்டை வச்சு எடுக்கிறாங்களும் 3 மாதத்துக்கு பழசானதாக இருக்கக்கூடாது. அடுத்ததாக வந்து எம்பசியில் வந்து டாக்குமெண்ட்ஸை வந்து சப்மிட் பண்ணும்போது, இப்போ இலங்கையில் பத்திரமொழியில் வந்து கொடுக்குறீங்க, அங்கே பத்திரமொழியில் கொடுக்காம வெளிநாடுகளில் நீங்கள் இருக்கிற இடங்களில் கொடுக்குறீங்க. இப்போ லண்டனில் கொடுக்குறீங்க, கனடாவில் கொடுக்குறீங்க, ஸ்வீடன், சுவிஸ். அன்றைக்கு சுவிஸில் இருந்து எனக்கு ஒரு தகவல் ஒன்று வந்து என்னென்னு சொன்னால் டாக்குமெண்ட் வந்து மிஸ்ஸிங். இப்போ பத்திரமுள்ள என்ன செய்யுதுன்னு சொன்னால், உங்களுடைய லேண்ட் சம்மந்தப்பட்ட எந்த டாக்குமெண்ட்ஸாக இருந்தாலும் முழு டாக்குமெண்ட்ஸ் அவ்வளோத்தையுமே ஒரிஜினலை எதிர்பார்க்குது. அப்போ நீங்கள் கொடுக்குற நாடுகளில் இருக்கிற அந்த ஆஃபீஸருக்கு தெரியாது ஐசிக்கு என்ன நடைமுறை, பாஸ்போர்ட்டுக்கு என்ன நடைமுறை, விசாவுக்கு என்ன நடைமுறை, டுவல் சிட்டிசனுக்கு என்ன நடைமுறைன்னு சொல்லி. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அங்கே இருந்து நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்ஸை ரிசீவ் பண்ணுற ஒரு ரிசீவராக தான் இயங்குவாங்க. ஒரு கொரியர் சர்வீஸ் மாதிரி தான் அவங்க செய்கிறாங்க. அவ்வளோ டாக்குமெண்ட்ஸும் இங்கே தான் வரும். இங்கே தான் அந்த பேக்கிங் உடைச்சு பார்க்கப்படும். பார்த்ததுக்கு பிறகு இங்கே இருந்து உங்களுக்கு திருப்பி இமெயில் வரும். அதனால தான் வெளிநாடுகளில் டுவல் சிட்டிசன் அப்ளிகேஷனை கொடுக்கறதுக்கு எங்களுடைய ஆட்கள் தயங்குறது. அங்கே கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் எத்தனை தடவை கோல் அடித்தாலோ அல்லது இமெயில் அனுப்பினாலோ அவர்கள் சொல்கிறது ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பிட்டோம், அங்கே இருந்து உங்களுக்கு வரும்னு சொல்லி. ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால், உங்களுடைய ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து கொடுத்த இடத்த மிஸ் ஆகிட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு தான் பிரச்சனையை தவிர அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன். அப்படியும் உங்களுக்கு ஏதோ ஒரு தகவல் பிழைச்சிட்டுது, ஸ்ரீலங்கன் எம்பசி எங்கள்கிட்ட கேட்டுட்டுன்னு சொன்னால் அது பத்திரமொழியிலிருந்து தான் வரும். அப்போ பத்திரமொழியிலேருந்து வரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், நீங்கள் உங்களோட நாடுகளில் இந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணிவிடுங்க, அது இங்கே வரும்னு சொல்லி. அப்ளிகேஷனை கொடுத்துட்டீங்க, பிழைச்சிட்டுது, திருப்பி பத்திரமொழியிலிருந்து லெட்டர் விதைக்கையாவது ஸ்ரீலங்காவுக்கு வந்து கொடுத்துட்டு போங்க, வேறு வழியே இல்லை. திருப்பியும் கொண்டே உங்களோட எம்பசியில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அங்கே மீண்டும் துளையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய பேருக்கு 2 வருஷத்துக்கு மேலேயே டுவல் சிட்டிசன் அப்ளிகேஷன் வந்து இழுபட்டு போயிருக்குது. அனுபவத்தில் தான் இந்த இடத்துல உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்தது வந்து போலீஸ் கிளியரன்ஸ். மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த போலீஸ் கிளியரன்ஸ் வந்து 3 மாதத்துக்கு உட்பட்டதாக இருக்க வேணும் என்று சொல்லியிருந்தேன் நான். அப்போ அன்றைக்கு ஒரு ஐயா ஒரு ஆள் எப்படின்னு சொன்னால், அவர் இங்கே செட்டில் ஆகிட்டார். 2-3 வருஷமாக அவர் இங்கே தான் இருக்கிறார். அப்போ போலீஸ் கிளியரன்ஸ் வந்து என்னென்று நாங்கள் இப்போ வெளிநாடுகளில் போய் எடுக்கிறது. அப்போ அவருக்கு என்ன ஒரு டீல் வந்ததுன்னு சொன்னால், அவர் எப்படியாவது இங்கே போலீஸ் கிளியரன்ஸ் அப்ளை பண்ணி ஹெட் ஆஃபீஸ் மூலமாக எடுக்க வேணும். ஏன்னா கடந்த 2 வருஷமாக இங்கே இருக்கிறபடியாக அஃபிடவி ஒரு சத்திய கடுதாசி முடித்து நான் இங்கே செட்டில் ஆகிட்டேன், இப்போ எனக்கு டுவல் தேவைப்படுதுன்னு சொல்லி அப்ளை பண்ணுறதா இருந்தால் இங்கே போலீஸ் கிளியரன்ஸ் நீங்கள் எடுக்க வேண்டி வரும். அதுக்கு என்ன நடைமுறைன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இப்போ யூரோப் கண்ட்ரிகளில் இருக்கிற ஆக்கள் இப்போ வேறு யூரோப் நாடுகளில் இருந்து லண்டனில் போய் குடியேறாக்கள், இல்லை லண்டன்லேருந்து வேறு நாடுகளில் போய் 10 வருஷம் 20 வருஷமாக இருக்கிற ஆக்கள் இருக்கணும். அவை வந்து லண்டன் சொல்லி எனக்கு கால் பண்ணிவிடும், ஆனால் பார்த்தா சுவிஸ் பாஸ்போர்ட்டாக இருக்கும். அல்லது ஜெர்மன் சொல்லி கால் பண்ணிவிடும், பார்த்தா அவை இருக்கிறது வந்து லண்டனாக இருக்கும். அப்படி கம்ப்ளிகேட்டடாக ஃபைல் இருந்தால் நீங்கள் கடைசியாக எங்கே இருந்தீங்களோ, இப்போ முடிஞ்சால் உங்களோட நாடுகளில் ஆன்லைனுக்குள்ளால போய் நீங்கள் போலீஸ் கிளியரன்ஸை எடுக்க பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் 2 தரவுகளை கொடுக்கல இங்கே இருக்கிற ஆஃபீஸ் வந்து அதை வேறு மாதிரி பார்த்து டென்ஷன் ஆகி அந்த அப்ளிகேஷன் கிடப்பில் போடப்படும். அப்போ அதுக்கு என்ன நடைமுறைன்னு பார்த்துக்கொள்ளுங்க. கடைசியாக எந்த நாட்டில் இருக்கிறீங்களோ அந்த நாட்டு போலீஸ் கிளியரன்ஸ் தான் நீங்கள் எடுக்க வேண்டி வரும். இந்த நாட்டில் நீங்கள் குடியேறி இருக்கிறதுக்கு விசாவோ ஏதோ ஒரு பேப்பர் இருக்குன்னு தானே, அந்த இதை நீங்கள் காட்டி நான் இந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு குடியேறி இருக்கிறேன்னு சொல்லி அதை நீங்கள் ப்ரூஃப் பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக வந்து கண்டிப்பாக ஸ்ரீலங்காவில் போலீஸ் கிளியரன்ஸ் எடுக்கணும் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. ஸ்ரீலங்காவில் எடுக்க தேவையில்லை. நீங்கள் உங்களோட நாடுகளில் தான் நீங்கள் எந்த ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்லேயும் இல்லை என்றதை ப்ரூஃப் பண்ண வேண்டி வரும். ஸ்ரீலங்காவில் எடுக்க வேண்டி வந்தது யாருக்குன்னு சொன்னால் 2-3 வருஷமாக ஸ்ரீலங்காவிலேயே வந்து செட்டில் ஆகியிருக்கிற ஆளுக்கு. அதுவும் நீங்கள் ரெசிடென்ட் விசாவோ வேறு ஏதோ ஒரு விசாவை நீங்கள் காட்டணும், நான் இவ்வளோ காலமாக இங்கே தான் இருக்கிறேன்னு சொல்லி. அதுலேயும் என்னென்ன நடைமுறை சிக்கல் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது வந்து வேல்யூ வந்து சொல்லிட்டேன் 1 crore இருக்கணும்னு சொல்லி. அடுத்தது டிப்ளமா சர்டிஃபிகேட். இந்த டிப்ளமா சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் டுவல் சிட்டிசன் அப்ளை பண்ணுறதா இருந்தால் மிக முக்கியமான ஒரு விடயம். இப்போ நான் வந்து டிப்ளமா சர்டிஃபிகேட் 2 வருஷத்துக்கு நீங்கள் வெளிநாடுகளில் படிச்சிருக்கணும், அல்லது ஸ்ரீலங்காவில் டிகிரி அல்லது டிப்ளமாவுக்குரிய குவாலிஃபிகேஷன் இருந்தால் அப்ளிகேஷன் அங்கே பத்திரமொழியில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று நான் ஏற்கனவே காணொலியில் சொல்லியிருக்கிறேன்.
இந்த 2 வருஷத்தை வந்து நீங்கள் சில பேர் முதல்ல 1 இயருக்கு ஒரு கோர்ஸ், அடுத்த 1 இயருக்கு ஒரு கோர்ஸ்ன்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணுறாங்க. இல்லை, ஒரு ஆள் அப்ளை பண்ணி அனுப்பினாங்க, அப்ளிகேஷன் வந்து ரிட்டன் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டுது. அடுத்ததாக வந்து இப்போ ஸ்கில் ஒர்க் சம்மந்தப்பட்ட ஏதாவது படிச்சிருந்தா, இப்போ டிப்ளோமான்னு நான் ஒரு சாதாரணமாக சொல்லிட்டேன், 2 வருஷத்துக்கு உங்களோட டிப்ளோமா இருக்கணும்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த ப்ளம்பிங் ஒர்க், வயரிங், இந்த ஏசி மெக்கானிக், அப்படி ஏதாவது அந்த சின்ன சின்ன வேலைகள் வந்து நீங்கள் அந்த ஒரு ஸ்கில் ஒர்க்காக தொழில்முறை ரீதியாக ஏதாவது கல்வி கற்றிருந்தால் உங்களுக்கு டிப்ளோமான்னு தந்திருந்தா அதை வந்து பத்திரமுள்ள ஏற்றுக்கொள்வதில்லை. அவங்க ஏற்றுக்கொள்ளல. அது ஏன்னு எனக்கும் தெரியல. 2 தடவை இப்படி நடந்துட்டுது. அப்ளிகேஷனை அங்கே உள்ளுக்கு அனுப்ப ரிஜெக்ட் பண்ணி வெளியில் வந்துட்டுது. இது வந்து குவாலிஃபை இல்லைன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் உங்களோட டிப்ளமா சர்டிஃபிகேட்டை உடனே எடுத்து கூகுள்லேயோ வேறு ஏதோ ஒரு இடத்துல தரவுகளை வந்து தேடி பார்க்குறாங்க. உங்களோட காலேஜின் குவாலிஃபிகேஷன் எப்படி, அது உங்களோட நாடுகளில் பெரிய காலேஜ் தானே அல்லது ஒரு சாதாரண காலேஜில் ஒரு 1 இயருக்கு படித்தா கொடுக்குறாங்களான்னு சொல்லி பார்த்துட்டு உடனடியாக அது வந்து ரிஜெக்ட் பண்ணப்படுது. அதுவும் ஒரே டியூரேஷனாக இருக்க வேணும். 2 வருஷத்துக்கு டிப்ளோமான்னு சொன்னால் 2 வருஷமாக இருக்க வேணும். இதில் ஒரு வருஷம், அதில் ஒரு வருஷம் இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்ததான் மிக முக்கியமான ஒரு விடயம், இந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்து பேர் மாற்றங்கள் இருக்கிறது. இப்போ நிறைய பேர் யூரோப் கண்ட்ரீஸில் இங்கே இருந்து போய் குடியேறும்போது என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் பேர்களை மாற்றி கொடுத்துருக்கணும். யூரோப்பில் அப்படி நடைமுறை இருந்தது முந்தி, எனக்கும் ஞாபகம் இருக்குது. அதாவது பேர்களை மாற்றி கொடுத்துட்டு பிறகு கேஸ் அக்செப்ட் பண்ண விட்டு ஒரிஜினல் பேரை கொடுக்கலாம். பேரை மாற்றி கொடுத்தா ஓரளவுக்கு அந்த பேரை இங்கே இருக்கிற பர்த் சர்டிஃபிகேட்டில் ஏதோ ஒரு மாற்றங்களை கொண்டு வரலாம். அதாவது 13வது திருத்த சட்டத்தின் அடிப்படையில் ஏதோ ஒரு செக்ஷனுக்குள்ளால் அந்த பேரை மாற்றி நீங்கள் அதை திருப்பி எடுத்துட்டா சரி. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வெளிநாடுகளில் ஒரு பேர் இருக்கும், இங்கே பிறப்பால் உங்களுக்கு ஒரு பேர் இருக்கும், அந்த பேரை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். டேட் ஆஃப் பர்த்தையுமே மாற்றி கொடுத்துருந்தா ஒன்றுமே செய்யலாது. டுவல் எடுக்கும்போது நிறைய பேருக்கு பேர் வந்து வெளிநாடுகளில் இருக்கிற பேரும் இங்கே இருக்கிற பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற பேரும் வித்தியாசம். இப்போ டுவல் தரும்போது உங்களோட பாஸ்போர்ட்டுன்ற பேர் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த நாட்டில் உங்களுக்கு கேஸ் நடக்க என்ன பேர் இருந்ததோ அந்த பேருக்கு தான் பாஸ்போர்ட் தான் திருப்பினோம். அந்த பாஸ்போர்ட்டில் என்ன பேர் இருக்கோ, ஸ்ரீலங்கா என்ன பேருக்கு டுவல் தரணும், ஸ்ரீலங்காண்ட பர்த் சர்டிஃபிகேட் என்னவோ அதை கம்பேர் பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு டுவல் தர பார்ப்பினோம். நீங்கள் கொடுக்குற எந்த பேரையுமே ஸ்ரீலங்கா ஏற்றுக்கொள்ளாது. இந்த தகவல் எல்லாம் என்னோட தொலைபேசி மூலமாக நிறைய பேர் கோல் பண்ணி கேட்ட சந்தேகங்களுக்குரிய தகவலை தான் இந்த இடத்துல நான் தந்திருக்கிறேன். இப்போ அதான் சொல்கிறேன், திடீரென்று இந்த வீடியோ பார்க்குறாக்களுக்கு குழப்பமாக இருக்கும், இவர் என்னத்தை பற்றி கதைச்சு கொண்டு போகிறாருன்னு சொல்லி. ஏற்கனவே என்னுடைய சேனலில் இருக்கிற 2-3 வீடியோக்களோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. அப்போ இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு குழப்பமாக இருக்கிற பட்சத்தில் லிங்க்லையும் தாரன், இந்த வீடியோ முடியலையும் அந்த வீடியோ வந்து நிற்கிற மாதிரி நான் செட் பண்ணி விடுறேன். நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னு சொன்னால் என்னுடைய காணொலிகளை நீங்கள் தவறவிட வேண்டிய அவசியம் வராது. மறுபடியும் ஒரு புதிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். இப்போதைக்கு நன்றி.